என் இனிய உறவுகளே, நாம் இன்று 10/5/25 இருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை. அன்னை மரியாவுக்காக நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒப்புக் கொடுக்கின்ற நாள். நாம் முடிந்தவரை அனைவரையும் அன்னை மரியிடம் கொண்டு போய் சேர்ப்போம். தூய ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 81, 13, 14, 15, 16. வணக்க மாதத்தில் நாம் அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஜெபம்: ஓ மரியே, இரக்கமுள்ள கன்னிகையே, கிருபாகரியே, கருணாகரியே, அருணோதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் செய்ய வேண்டியது, ஒவ்வொருவரும் தன்னை முழுவதும் இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் ஒப்பு கொடுப்போம். நாம் இன்றைய திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசகம் 9:31-42. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 6:60-69. இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் ஏராளமானவர்கள். அவர்களில் இயேசுவே தேர்ந்து கொண்ட 12 திருத்தூதர்கள், அவரை தாங்களாக முன்வந்து பின்பற்றிய 72 சீடர்கள், அதையும் கடந்து அவரது வார்த்தைகளை கேட்கவும் வல்ல செயல்களை பார்க்கவும் கூடி வந்த மக்கள் கூட்டம். இவர்கள் எப்படி இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது எதிர்த்தார்கள் என்பது தான் இன்றைய நற்செய்தி. சீடர்கள் பலர் இப்பேச்சை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று பலர் அவரை விட்டு விலகிச் சென்றார்கள். யூதாசு என்ற திருத்தூதர் இயேசுவின் போதனையை கேட்டாலும் அவரை காட்டிக் கொடுக்கும் நோக்குடன் அலகையின் ஆளாக இருக்கிறான். இன்னும் ஒரு குழுவினர், இவர் எப்படி நாம் உண்பதற்கு இவர் நமது சதையை கொடுக்க முடியும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிளர்ந்தெழுந்தனர். ஆனால் பேதுரு போன்ற திருத்தூதர்கள் மட்டுமே, யாரிடம் போவோம் இறைவா என்று இயேசுவோடு இருந்தனர். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலையான வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். அதனால்தான் பேதுரு மேல் இந்த திருச்சபை கட்டப்பட்டது. இன்று அந்த போப்பாண்டவரும் அந்த பேதுரு என்னுடைய இடத்தில்தான், பேதுரு சீட் ஆஃப் பீட்டர்னு சொல்வார்களோ, அந்த இடத்தில் அமருவார். நாம் அன்னைக்காக செய்ய வேண்டியது, அன்னை மரியா அந்த நேரத்தில் பெற்றுக்கொண்ட இறை வரங்கள், அன்னை மரியாவுக்கு இறை தந்தைக்கும் இடையே ஏற்பட்ட ஞான உறவு, அன்னை மரியா அடைந்த மேன்மையினால் அவர் படைப்பனைத்திலும் மேலானவராக வாழ்த்தப்பட்டார். வானதூதர் அன்னையை வாழ்த்தும் போது, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று கூறி வாழ்த்தினார். இந்த வாழ்த்தின் வாயிலாக அன்னை மரியா மிகவும் தூய்மையான கன்னிகையாகவும் படைப்புகள் அனைத்திலும் மேலான படைப்பாக கடவுளின் அருளை அபரிதமாக பெற்றவராகவும் இருக்கின்றார். மலர்களுள் மென்மையான ஒளியோடு விளங்கும் லீலி என்னும் மலரை போன்ற பாவமாகப்பட்ட மனிதர்களின் நடுவில் அவர் தூய்மையானவராக விளங்குகின்றார். முதல் பெண்ணான ஏவாள் செய்த பாவத்தினால் மனுக்குலத்தில் வீழ்ச்சியடைந்தது. ஆனால் அன்னை மரியாவோ மனிதர் இறையரசியால் நிரம்பச் செய்தார். எனவே விண்ணகத்தில் வாழும் வானதூதர்களும் அனைத்து புனிதர் விண்ணக வாசிகள், உலகில் வாழும் அனைத்து மனிதர் மட்டுமன்றி எல்லா உயிர்களும் மரியன்னையை வாழ்த்தி போற்றுகின்றனர். மானிடர் ஆகிய நாம் நமது பாவ நிலைகளால் இறைவனின் அருளுக்கு பேறு பெற்றவர்களாக முடியாதவர்களாக இருந்தாலும் அனைத்துலகோருடன் அன்னையின் மகத்துவத்தை வாழ்த்தி அவர் பெற்றிருந்த இறை அருளையும் வரங்களையும் பெற்றிடவும் நம் வாழ்நாள் எல்லாம் அன்னை மரியாவை புகழ்ந்து பாடி இறுதியாக விண்ணரசில் அவரை நேரில் கண்டு வாழ்த்தி புகழ்ந்திடுவோம் என்ற நம்பிக்கையுடன் அன்னையின் அரவணைப்பில் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. என் அன்பின் இறைவா, எங்களை மீட்டவரே, உமது இரத்தத்தினால் எங்களை விலை கொடுத்து வாங்கினவரே, இதோ இந்த உயிர்த்த நாட்களில் எங்களோடு இருந்து எங்களுக்கு நற்செய்தி போதிக்க நல்ல ஒரு வரங்களை எங்களுக்கு தாரும். நாங்கள் செல்லும் இடங்களில் ஒரு வார்த்தையாவது ஒருவருக்கு நற்செய்தி அறிவிக்க எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வுகள், அது ஒரு காலத்தில் ஸ்பெயின் நாட்டில் செழிப்பான பகுதிகளெல்லாம் இஸ்லாமியர்கள் தங்கள் வசம் வைத்து கொண்டு ஆக்கிரமிப்பு செய்ததால் எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு மிகுந்த துன்பங்களை அனுபவித்தனர். இத்துன்பத்தை சகிக்க முடியாதவர்கள் இஸ்லாமியரின் தீய அறிவுரைகளுக்கு செவிமடுத்து கிறிஸ்துவில் தாங்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை மறுத்து இஸ்லாமியரோடு சேர்ந்து கொண்டனர். ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்கும் அன்னை மரியா தன் பிள்ளைகள் அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் தங்களது விசுவாசத்தை இழந்த இஸ்லாமியர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மீட்க திருவுளம் கொண்டார்.
பீட்டர் நிக்கோலஸ் என்பவர் இருந்தார். அவர் துன்புறுத்தப்பட்டு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது என்று நீண்ட நாட்களாக ஆலோசித்து ஒரு நாள் இது குறித்து மிகுந்த பக்தி உருக்கத்துடன் ஜெபித்து கொண்டிருந்த போது திடீரென்று மிகுந்த ஒளியுடன் மகிமையும் அன்னை மரியா தோன்றினார். அப்பொழுது அவர் நொலாஸ்கோவிடம், நீ என்னுடைய பெயரால் இஸ்லாமியரின் அடிமைத்தனத்தில் துன்புறும் கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக ஒரு துறவற சபையை துவங்குவாயாக என்று தனது திருமைந்தனுக்கு மிகவும் பிரியமான செயலாக அமையும் என்று உரைத்துவிட்டு மறைந்தார். அதே இரவில் அன்னை மரியா அருக்கோனியா நாட்டின் அரசனாக யாக்கோபுக்கும் பென்னபோர் என்னும் ரொமோந்துக்கும் தன் நெலாஸ்காவுக்கும் கூறிய துறவற சபையை அங்கு துவங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் அவர் இருவரும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறு அடிமையாக இருந்த மக்கள் மீட்பை கண்டனர். இதோ நாம் அடிமைகளாக இருந்தபோது இறைவன் பிதா நம்மை மீட்டு எடுத்தது போல எகிப்திலிருந்து இதோ அன்னை மரியாள் நமக்காக மீட்பளிக்கின்றார். எனவே நாம் அன்பு நிறைந்த இந்த உலகில் ஒவ்வொருவரையும் அன்போடு நேசிக்க முயற்சி செய்வோம். முடிந்த அளவு பகைமையை மன்னிக்க, பிறர் அன்பு காட்ட, நாம் பங்கு ஆலயத்தில் நம்மளுடைய தேவையானவைகளை நம்மால் ஆன உதவியை செய்ய முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.